குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 24 ஜூன் 24 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோடைய பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே அப்லோட் ஆயிரும். கண்டிப்பாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் புக்லேருந்து இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நாட்டின் 18வது மக்களவையோடைய முதல் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24 தொடங்க இருக்குது. இந்த முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதிய எம்பிக்கள்லாம் வந்து பதவி ஏற்றுக்குவாங்க. மாநிலங்களுடைய அமர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி வந்து தொடங்க இருக்குது. ஓகேங்களா. இந்த இரு அவையினுடைய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவாங்க. இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தலைவர் பதவி பிரமாணம், இந்த டீட்டெயில் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மக்களவை கூட்டத்தொடர் முதல் நாள் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையின் இடைக்கால தலைவராக பக்ருஹரி மகதாப் வந்து குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தலைவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா காலை 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைந்த உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எம்பிக்கள் எல்லாருமே பதவி ஏற்றுக்குவாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தலைவருக்கு உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதவி ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பதவி ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பிரதமர் ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மற்ற எம்பிக்கள்லாம் வந்து பதவி ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா. மக்களின் இடைக்கால தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் கட்டாக்கிலிருந்து தொடர்ந்து 7வது முறையாக தேர்வான பர்த்ரு ஹரி மகதாப், ஓகேங்களா, அவர் தான் வந்து இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் போய் அந்த சீட்டில் உட்காந்து எல்லா எம்பிக்களும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் நிரந்தர தலைவர் யாருன்னு அவரே வாக்கெடுப்பு நடத்தி நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா விண்ணில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பாதுகாப்பாக தரைக்கு திரும்பி வரும் மறுபயன்பாட்டு ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா RLV வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்காவில் இல்லை வான்வெளி சோதனை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:10 மணிக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த போர் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா போர் விமான சோதனை தளத்தில் இந்த ஏவுகணை சோதனை வந்து நடத்தி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து புஷ்பக் என்னும் பெயரிடப்பட்டுள்ள ஏவுகலன் வடிவமைக்கப்பட்ட கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு. கடந்த மார்ச் மாதம் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா. இதனிடையே இந்த சோதனை முயற்சி வெற்றி அடைந்ததற்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ தலைவர் வந்து சோம்நாத், விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மைய இயக்குனர் உன்னிகிருஷ்ணன் நாயர் உள்ளிட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. புஷ்பேக் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவையோட சிலை வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகத்துக்கு அடுத்த தேன்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து கிடச்சிருக்கு. கொற்றவை வந்து பார்த்திங்கன்னா பாலை நில தெய்வமாக வழிபடுறாங்க. அதை வந்து தமிழ் மக்களின் தாய் தெய்வம் அப்படின்னு கொற்றவை வந்து பல பெயர்கள் வந்து அழைக்கப்படுது. குழந்தைகளை காக்கும் தெய்வம், பகையை கொள்ளும் தெய்வமாகவும் கருதப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை வந்து கொல்லவை, கொற்றவை அப்படின்னு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காணமலர் செல்வி, காடு கிழான், வடவாயிற் செல்வி, காளி, நீலி, சூளி, அமரி, சமரி, பாய்களை பாவை, பழையோள் என மக்கள் வந்து இத்தனை பேர் வந்து அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் வந்து சான்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாய் வழிபாட்டின் உச்ச வடிவமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை வழிபாடு இருக்குது. ஓகேங்களா. போரில் வந்து வெற்றி பெற்றால் கொற்றவைக்கு வந்து காணிக்கையாக தம் தலையே அறுத்து பலி கொடுத்து தலை வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுத்து தலை புலி நடுக்கல் தமிழகத்தின் பண்டைய இலக்கியங்கள் வந்து இன்றும் காணப்படுது, அந்த மரபில் இருந்ததாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1000ல் ஒருவன் படத்துலேயே நீங்கள் இந்த சீனை பார்த்துருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் வந்து கடைசியாக அந்த எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணும்போது யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி எடுத்து பலி கொடுத்துக்குவார் இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தண்டனை சட்டத்துக்குலாம் வந்து பேர் மாற்றிருக்காங்க இல்லையா, இதில் வந்து பழைய இதெல்லாம் வந்து இயர் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1860, அதுக்கப்புறம் இந்திய சாட்சிய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1872, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து 1883. ஓகேங்களா. இது 3க்கும் இயர் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்க வைக்குது.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் திரைப்பட விழா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதோட நிறைவு விழா வந்து முடிஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் திரைப்பட விழாவில் சென்னையில் 3 நாள் நடத்தப்பட்டது. இதில் ஸ்பானிஷ் நாட்டின் சிறந்த திரைப்படங்கள்லாம் ஒரு சில திரைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் ஸ்பானிஷ் திரைக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய உத்திகள் மற்றும் அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய இயக்குநர்கள் வந்து அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே வரைவு செய்யப்பட்ட இந்திய தண்டனை சட்டமும் குற்றவியல் நடைமுறை சட்டமும் காலத்திற்கு ஏற்ப வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிபி மெக்காலே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதுதான் அவர். ஓகேங்களா? அவருடைய வரைவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் அதெல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தகெட் ராஜா நகர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணுவுடைய சிலையை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அகழாய்ச்சியில். ஓகேங்களா? நைஜீரியாவின் தலைநகர் லாகோஸில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா வந்து இரட்டை தங்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறார். ஓகேங்களா? திரிபுரா மாநிலத்தின் பழமான குயின் ரக அன்னாசி பழம் இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகவும் சுவையான அன்னாசி பழமாக கருதப்படுது. இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச பிரதமர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வங்கதேச பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பாக அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் இதை பற்றி டீட்டெயில் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த அன்னாசி பழம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிபுரா மாநிலத்தின் பழமாக இருக்குது. ஓகேங்களா? குயின் ரக அன்னாசி பழம் இது வந்து உலகிலேயே மிகவும் வந்து பார்த்திங்கன்னா சுவையான பழங்கள் பட்டியலில் முதலில் இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவின் USS தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா வடகொரிய அதிபரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோமே நம்ம, அதாவது 2 பேரும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து ஏதோ ஒரு நாடு மேலே ஒரு நாடு மற்ற நாடுகள் போர் தொடுத்தா இன்னொரு நாடு துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. அதனால் தென்கொரியா மேலே தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா அருகில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள், முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாள் வந்து ஜூலை 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்வி வளர்ச்சி தினமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வந்து சிறப்பிக்கப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்கு தமிழக அரசு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் இது மட்டும் தான், இதுவே போதும். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா அனலைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். அதை பார்த்து தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா எழுதி உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதை எழுதுறது உங்களுக்கு ஈஸி தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.